அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது ஜனநாயகன் விழா குறித்து தான். சினிமாவிலிருந்து அரசியலுக்கான களமாற்ற நிகழ்வாக ஜனநாயகன் விழா மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். இதுதான் எனது கடைசி படம், நீ நான் அரசியலுக்கு களமாடப் போகிறேன், இன்னும் 30 வருஷங்களுக்கு நான் ரசிகர்களோடு நான் துணை நிற்கப் போகிறேன் அப்படின்னு பொருள்பட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். உணர்ச்சி பெருக விடை கொடுத்த ரசிகர் கூட்டம், இதெல்லாம் மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அரசியலில் என்னவாக மாறும் இந்த விஜய் பிம்ப வழிபாடு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், வணக்கம் திரு ஜீவா. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் மணி. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் திரு அரவிந்தன். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு உச்சத்தில் இருக்கிறப்ப ஒரு நடிகர் ரிட்டையர்மெண்ட்டு, சினிமாவிலிருந்து ஓய்வு அப்படின்னு அறிவிப்பதையும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ரசிகர்கள் கூட்டம் அது 26 தேர்தலில் என்னவாக மாறும், அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி பற்றிய முழு தொகுப்பு நமக்கு இன்னும் வரல. 2-3 நாட்களில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய கூட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில், கடந்த 20-25 ஆண்டுகளில் தமிழ் திரை உலகை சார்ந்தவர்கள் நிதி திரட்டுவதற்காக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களுக்கு பல்வேறு நடிகர்கள், நடிகைகள், முன்னணி நட்சத்திரங்கள் போனப்போ கூட வராத கூட்டம் இது. ஆக்சுவலாக அதை விட பல மடங்கு அதிகமான கூட்டம் வந்திருக்கிறது. விஜயோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது தமிழக இந்திய எல்லையை தாண்டி வெளியிலையும் இருக்குது என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஓட்டா மாறுதா மாறாதா அந்த கொஸ்டின் நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு இருக்குமா, பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள்லையும் வேறு விதமாகவும் அது ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. இன்னொரு விஷயம் எந்த ஒரு தமிழ்நாட்டை இன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவரும் இன்று மலேசியாவுக்கு போனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடுமா என்பதை நான் மனசாட்சி உள்ளவர்களுடைய சமநிலை மனம் கொண்டவர்களின் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அது தவிர அதிகமாக நம்ம பேசணும்னா பலருக்கு கோபம் வரும். சுருக்கமாக சொல்கிறதுனா விஜயன், இது பல விவாதங்களை தாண்டி இந்த க்ரௌடு இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இது 26 எலெக்ஷனில் என்ன மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும், விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றதை தாண்டி நான் அடிக்கடி சொல்வது போல் இல் பி ஸ்பாய்லர், ஒரு டிஸ்ரப்டராக அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதான் நம்ம இதில் கவலைப்பட வேண்டிய விஷயமே தவிர அதை தாண்டி இதில் அது ஒரு தனி மனித வழிபாடு, கல்ட் ஃபிகர்ன்ற மாதிரியான டிபேட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அது நம்ம ஆக்சுவல் இஷ்யூலேருந்து விலகி போகிறோன்றதை தான் காட்டுது. சி, எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்டு வித் இது என்ன மாதிரியான இப்போ பாதிப்பை தேர்தலில் ஏற்படுத்த போகுது. எல்லா கட்சிகளும், குறிப்பாக 2 திராவிட கட்சிகளில் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள 2 கட்சிகளுமே விஜய் ஃபேக்டர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி கடந்து போயிட முடியாது. அப்படி சொல்கிறவங்க ஒன்று அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள், அல்லது அவர்கள் விவரம் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். 2 கட்சிகளும் உள்ளுக்குள்ளே தே ஆர் ராட்டல்டு, நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இந்த கூட்டம் ஒவ்வொரு எம்எல்ஏவும், நான் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு எம்எல்ஏவும் திமுக, அண்ணா திமுக 2 பேர் குறிப்பாக, அவங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கான்ஸ்டுவன்சின்னு அவங்க பார்ப்பது இருக்கிற தொகுதி, அல்லது புதுசாக ஒருத்தர் சீட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏவாக இருக்கவங்கள அது ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்க அவங்கள ரொம்ப பாதிக்கிற, அவங்க ரொம்ப கவலைப்படுற விஷயன்றது விஜய் ஃபேக்டர் தான். சிலர் 20%ன்றாங்க, 30%ன்றாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் 10%, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்னன்றதான் நம்ம கவனிக்கும். அது எங்கிருந்து வருது. ஆகவே பல அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், அவங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எப்படியாவது பதவியை காப்பாற்றிக்கணும், எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கணும், அமைச்சரவையை காப்பாற்றிக்கணும். ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இந்த விஜயோட இந்த இஷ்யூவை, அவர் ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார் நான் என்றைக்குமே சொல்லலை, இப்பயும் சொல்லலை. 26ல் அவர் வெற்றி பெறுவார், முதலமைச்சர் ஆவார் என்று நான் நிச்சயமாக சொல்லவில்லை. அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அல்லது இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் இப்பொழுதே அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் 2 பெரிய கட்சிகளிலும் ஆட்சிக்கு வர, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புள்ள திமுக, வர வாய்ப்புள்ள அதிமுக,
அது ஒரு பெரிய கவலையை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கடந்த விவாதங்கள்ல கூட ரொம்ப முக்கியமா சொன்னீங்க, சரி தப்பெல்லாம் விட்டுட்டு கிரவுண்டை பத்தி நம்ம பேசுவோம். யதார்த்தம் என்னவா இருக்கு அதை பத்தின உங்க ஒப்பீனியன் எதுவாக வேணா இருக்கலாம். ஃபேக்ட்ஸ் ஆர் சாக்ரெட், ஒப்பீனியன்ஸ் ஆர் ஃப்ரீன்னு. நான் வந்து களத்தை அவதானிக்கிறது இல்லை, அசஸ் பண்ணுறதில்ல. நான் தப்பு பண்ணுறேன்னா திமுக அண்ணா திமுக 2 பேரும் அதை பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆள வாய்ப்பு உள்ளவர்கள். ஸோ இந்த ஃபேக்டரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்க பெரிய தப்பு பண்ணுறாங்க. அதை இவங்க 2 பேரும் பண்ணல. அவங்க வெளியில் சொல்லிக்கலாம் எங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு, ஆனால் உள்ள நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் ஃபேக்டர். உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வெளியில் ஒரு அந்நிய மண்ணில் ஒரு தமிழ் திரையுலகை சார்ந்த ஒரு நடிகருக்கு இன்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்திருக்கிறார். தன்னுடைய கடைசி படம் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய கூட்டம் என்பதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு என்பது அது ஒன்று தான் அளவுகோல் நான் சொல்லலை விஜயன். பட் அதை கடந்து போக முடியாது. அதை கடந்து போக முடியாது. அதோட சேர்த்து இப்போ இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸு, பல்வேறு அசஸ்மெண்ட்ஸு, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது 2 கட்சிகளும் இதை வந்து தே வில் டேக் நோட் ஆஃப் இட். குறிப்பாக திமுக அதை அவர்கள் கவனத்தில் கொள்வார்கள், மேலும் கவலை கொள்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு உச்சத்தில் இருக்கிறப்ப ஜனநாயகம் அதனோட மார்க்கெட் சைஸ் எல்லாம் பார்க்கிறப்ப ஒரு அசாதாரண நிகழ்வுன்னே பலர் ஆதரிச்சு எழுதுறப்ப வந்து இந்த உச்சத்திலிருந்து நான் இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்வது, அதற்கு அந்த கூட்டம் ரியாக்ட் பண்றது, இப்போ தமிழகத்தில் அதனோட ஸ்லைஸ் தானே இருக்கும் அப்படின்ற. இப்போ அது ஒரு கடந்து போக முடியாத ஒரு ஆஸ்பெக்ட். அது மட்டுமே அளவுகோல் அல்ல. ஒரு அரசியல் கட்சியை நாம் எடை போடுவதற்கும் அவதானிப்பதற்கும் அல்லது வந்து முடிவு கட்டுவதற்கும். பட் அது இந்த ஃபேக்டரை வந்து ஒதுக்கிட்டு போக முடியாது. இன்னொன்று நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அது தமிழகத்துக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியிலையும் கூட இருக்கலாம். இவ்வளோ பெரிய க்ரௌட்ஸ் வருதுன்னும் பொழுது உங்களுக்கு வந்து அது என்னன்னு பார்க்கணும். அதை எடுத்தடுப்புலேயே முத்திரை குத்தி தூக்கி போடுறதுன்றது பாப்புலிஸ்ட் கல்ச்சரை, எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் மேல இருக்க வெறுப்பு தான் அங்கே போகுது. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள், ஆண்டவர்கள், ஆள துடிப்பவர்கள், அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி ரொம்ப கண்ணியமான நம்ம ரெண்டா பார்க்க முடியாது. அவர் மீது அபரிமிதமான ஒரு பாசம், ஒரு ரசிக மனோபாவத்தோடு இருப்பவர்கள்னு பார்க்கிறதாத இல்லை, இதுக்குள்ள இவர்கள் மீது இருக்கிற அந்த அதிருப்தி எதிர்ப்பும் அது விஜய் பக்கம் திருப்பி. நான் வந்து 2 சேர்ந்து தான் பார்க்குறேன். அதை வந்து வெறுமனே ஒரு ரசிக கூட்டம், ஒரு ஸ்டார்டம்க்கு வரக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு கல்ட்டுன்னு கூட நான் பார்க்கல. நான் இன்னமும் சொல்கிறேன், நான் உண்மையாகவே சொல்கிறேன், எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல். பல நண்பர்கள் பேசும்பொழுது வந்து அவருடைய படங்களை பார்க்காதவர்கள் கூட ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்றாங்க, ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அவருடைய படங்களை பார்க்காதவர்கள். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இருக்கவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, அதிருப்தி தான் அப்படி போகுது. அது சோஷியல் சயின்ஸ், அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து இது வந்து ரசிகர் கூட்டம், இவர்கள் வந்து ஒரு கதாநாயகனை ரசிப்பவர்கள் அப்படி பார்ப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அட் தர் ஓன் ரிஸ்க். அவங்க அப்படி பார்க்குறவங்க. 2 பெரிய கட்சிகளும் குறிப்பாக திமுக அப்படி பார்க்கவில்லை. கிரவுண்ட் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்றது நம்ம எல்லோரையும் விட திமுகவுக்கு நன்றாக தெரியும். பேசலாம் திருமணி. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ விமர்சனங்கள், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை தாண்டி அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டம், அவங்க அவரோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், அவர் உச்சத்தில் இருக்கிறப்ப நான் இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப இங்கே ஒரு கணிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கா? நீங்கள் சொல்லுவீங்க அன்டெஸ்டட் அப்படின்னு, கணிக்க முடியாது, எப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு இருக்கா? சகோதரர் மணி அவரோட ப்ரெடிக்ஷனை சொன்னார், அவரோட கணிப்பை சொன்னார், அது அவர் உரிமை. ஜனநாயக நாட்டில் அவரோட கருத்தை அவர் சொன்னார். என்னோட கருத்து அவரிலிருந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்குது. நேர் எதிர். ஆமா, விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆஸ்பிரேஷனல் இமேஜினரி ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்ஸா வரும். இதுதான் கமல்ஹாசன் விஷயத்துல நடந்தது. அதை எந்த ஊடகமும் சொல்லல, எல்லாரும் கில்லிங்கில் சைலன்ஸ் பண்ணாங்க. இன்னும் மனச்சான்று இருந்தா எல்லாருமே அதை உணர்வாங்க. நான் ஒரு பாயிண்ட் ரவீந்திரன் நான் சொல்றேன், எந்த நடிகர் கமல்ஹாசனினுடைய நடிப்பு தன்மை, அவர் உச்சத்தில் இருந்தது பற்றியெல்லாம் நமக்கு மாறுபட்ட கருத்தை எல்லாம் அவர் சிறுமைப்படுத்துவது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல விஜயினுடைய உயரம் இருக்குல்ல, அது அந்த அளவு தான் ஓட்டு. சீமானுக்கு என்ன உயரம் இருக்கு? கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தார் கமல்ஹாசன். அந்த உயரம் கம்பாரிசன்ல கமல்ஹாசனுக்கு என்ன ஓட்டு கிடைச்சது? சீமான் இஷ்யூ எடுத்து சொன்னாரு. கமல்ஹாசன் தன்னை நம்பாம மக்கள் தலைவர் எம்ஜிஆரை நம்பி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. சீமான் உடனே சொன்னாரு, எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனாரு, மலையாளி, முல்லை பெரியார் உரிமையை விட்டு கொடுத்தாருன்னு ஓங்கி அடிச்சார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி இப்ப நான் உங்கள்ட்ட வெளிப்படையா இஷ்யூ பெஸ்டா தான் நான் வரேன். இல்ல இப்ப நீங்க மணிக்கு கருத்தை நான் மறக்கல, அவர் கருத்தை சொன்னாரு. நான் இஷ்யூ பெஸ்டா வரேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம விஜய் பேசுறப்ப சீமான் பேசுவதை தவிர்க்க முடியாது. நான் அது என் நோக்கம் இல்ல. ஆனா என் கேள்வி, இப்ப மணி அவர்கள் சொன்னாங்கல்ல, இந்த பாப்புலிஸ்ட் கல்ச்சர் இருக்குல்ல,
இந்த ரசிக மனோபாவமோ இல்ல அவருக்கான ஆதரவு, அதை நீங்க எப்படி எடை போடுறீங்க? அதெல்லாம் மறுக்கல, உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் இஷ்யூ பேஸ்டா இல்லைன்னா வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போனா அடிபட வேண்டியதுதான், அது யாரா இருந்தாலும். இப்ப அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தாரு, தெய்வம் வணங்குறாங்க. ஸ்டாலின் தமிழ் மண்ணில் 2 எலெக்ஷன்லையும் அதை கன்சால்டேட் பண்றாரு, அருந்ததியர் கன்சால்டேட் பண்றாரு, பிறமொழியாளர் கன்சால்டேட் பண்றாரு. இந்த இடம் 2024 நடந்த ஈரோடு கிழக்குல 100% அருந்ததியர்கள் இவரு ஸ்டாலினுக்கும் உதயசூரியனுக்கும் போட்டாங்க. சீமான் அதுல பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு களத்துல நின்னாரு. களத்தை விட்டு ஓடிய கோழைகள்னு விக்கிரவாண்டியில என்டிஏ நின்னுகிட்டு இங்க நிக்க முடியாத என்டிஏ இல்ல. நீங்க இத பல விவாதங்கள்ல இத சொல்றீங்க. இல்ல, நான் மறுக்கல. என் கேள்வி என்னன்னா, இத நீங்க அடிக்கோடிட்டு இருக்கிறீங்க. என் கேள்வி என்பது, இதை தாண்டி விஜய் இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? இஷ்யூக்காக தான் விஜயை பார்க்க போறாங்கன்றீங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் அதுதான். சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு இருக்குன்னு திருமங்கலத்தில் சொன்னார். எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கல் சொன்னார். சைனட் சாப்பிட்றதுக்கு சமம் நான் சொன்னேன். இப்போ கூட கேளுங்க, ராதிகாவுக்கும் அவருக்கு இல்லாத கூட்டமா? இஷ்யூஸ் இல்ல, இஷ்யூவை சொன்ன ஒரு இந்துத்துவ ஆளு, கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனைகளில் மௌனம் மேனு சொன்னவங்க 1000 ஓட்டுக்கு மேல எடுத்தார். மதுசூதன பெருமாள்னி எங்க ஐயா தாழ்நிலை நடார் கூட இருந்தவர். சீமான் சிவரு சரத்குமார் 3 விழுக்காடு ஓட்டுக்கு போயிட்டார். இப்ப அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாதிப்பு இல்ல. இதுதான் இஷ்யூ இல்ல. ரவீந்திரன் துரைசாமி நிலைப்பாடு இல்ல. இல்ல, அப்படிதான் பார்த்து விஜய் ஆதரிக்கிற கூட்டம் கூட்ட கண்டிப்பா. நீங்க விஜயகாந்துக்கு, நீங்க கமலஹாசனுக்கு டி நகர்லயும் மயிலாப்பூர்லயும் 15 விழுக்காடு ஓட்டு கிடைச்சது. உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, மேலூர்ல 1 விழுக்காடு ஓட்டு கிடைச்சது. கமலஹாசன் அங்கேயும் ஸ்டார் தான். மேலூர்லயும் சகலகலாம் ரெக்கார்ட் பிரேக் தான். காக்கி சட்டை ரெக்கார்ட் பிரேக் தான். என் ஃப்ரெண்டு கமலஹாசனையும் விஜயும் ஒப்பிடுறீங்க. கமலஹாசனையும் விஜயம் ஒப்பிடல. கமலஹாசனுக்கு மயிலாப்பூர்லயும் டி நகர்ல இருந்த ஓட்டு அவர் படம் ரெக்கார்ட் பிரேக் பண்ண மாதவன் சொல்வார் என் நண்பர். மேலூர்ல இல்ல. சினிமா வேற, அரசியல் வேற. இஷ்யூல முடிவு எடுக்கலன்னா திருமங்கலம் சரத்குமார் நிலைமை தான். இஷ்யூல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்றீங்க? நீங்க அருந்ததியர் பக்கமா இல்ல பறையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம், தமிழ் ஜாதிகளுக்கு அநீதிங்கிற சீமான் பக்கமா? இல்லன்னா இந்த சினிமா கவர்ச்சி எல்லாம் நிக்காது. நீங்க சொல்றது ரவீந்திரன் சொல்றது ரொம்ப நுணுக்கமான இடம். நீங்க ரசிகர் பலம்லாம் இருக்கலாம், ஆனா பொலிட்டிக்கலா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா மட்டும்தான் அந்த ரசிகர்களை தன் வசப்படுத்த முடியும். இல்லன்னா அது கலைஞ்சு போயிரும். கண்டிப்பா அது அபிமானம். சிவாஜிக்கு இல்லாத அபிமானமா? அவர் காங்கிரஸ் தனிச்சு நிக்கணும். இல்ல இஷ்யூ இல்ல, நான் பாயிண்ட் டேக்கன். நீங்க சொன்னது பாயிண்ட் டேக்கன் இல்ல. சீமான் இந்த புள்ளில தான் 1 விழுக்காடுல இருந்து 8 விழுக்காடு வந்திருக்காரு. பாயிண்ட் என்னன்னா, நம்ம இல்ல ரவீந்திரன், நம்ம சீமான புறக்கணிக்கணும்ன்றது என்னோட நோக்கமே இல்ல. நான் சீமான புஷ் பண்ணு நான் சொல்லல. நடந்த விஷயத்துல இருந்து நான் சொல்றேன். அவர் பிரெடிக்ஷனை சொல்றாரு, அவர் உரிமை. சார் தாராளமா சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சீமான் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை யாருமே மூடி மறைக்க முடியாது. எப்படி வாங்கினாருன்னு சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க பாயிண்ட். அதை தான் நான் மணி அவர்கள்ட்ட சொல்ல போறேன். இப்ப அவர் சொல்வது ஆதரவு இருக்கலாம், ரசிகர்கள் இருக்கலாம், அது பெருசா கூட இருக்கலாம். நீங்க பொலிட்டிக்கலா நீங்க ஸ்டாண்ட் எடுத்தா மட்டும் தக்க வைக்க முடியும், இல்லாட்டி செதறுகாய் மாதிரி செதறிருன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது மணி? நான் அப்படி பார்க்கல. இது கிட்டத்தட்ட கெஜ்ரிவாலோட அந்த ஒரு இம்பாக்ட் ஓரளவுக்கு இருக்குது, ஃபுல்லி இல்லை. அவருடைய சப்போர்ட் பேஸ்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் நியூட்ரலாக தான் நான் பார்க்குறேன். காஸ்ட் நியூட்ரல், சாதிகளை கடந்து என் மதங்களை கடந்து பெண்கள், இளைஞர்கள் அந்த ஏஜ் குரூப்பில், மிடில் ஏஜ்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்குன்றது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் பெண்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை ஸ்டாலின் அரசு செய்திருக்கிறது, நான் மறுக்கவில்லை. பட் அந்த உதவித்தொகை, அந்த உரிமை 1000 ரூபீஸ் ஸ்கீம், அப்புறம் பேருந்து பயணம், இது எல்லாத்தையும் தாண்டி கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவு என்பது நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ரவீந்திரன் சொல்கிறத நான் வேறுபடுகிறேன். அதாவது அது அப்படி கம்ப்ளீட்டாக காஸ்ட் வைஸாக இஷ்யூஸ் போயிடாது நான் நினைக்கிறேன். இது ஒரு நியூ ஃபினாமினா. இதை புரிந்து கொள்வதே கடினமாக தான் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன். நான் விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் அவர் வெற்றி பெறுவதை பற்றி நம்ம என்றைக்குமே சொன்னது கிடையாது. பட் இட் வில் பி அ ஸ்பாய்லர். அது ரொம்ப ஜென்டலாக முடிச்சிடும் ஒரு நிமிஷம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹியூஜ் சப்போர்ட் பேஸ் அகெயின் மறுபடியும் வித் கேவியட் தான் நம்ம போடுறோம். அது ஓட்டாக மாறுமா மாறாதுன்னு. அதில் ஒரு 1/3 மாறினா கூட டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கும் டிஎம்கேக்கு. அதாவது காஸ்ட் நியூட்ரல். ஓகே, இதுக்குள்ள பிரச்சனையே வராது. விஜய் தன்னோட பிறந்த நாளுக்கு 214 தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டதாட்ட அவருக்கு போய் செல்லார் சொன்னார். 35 இடத்துல தான் வழங்கப்பட்டது. 214 சொன்னது போய். நான் வெளிப்படையா
அவங்கள குற்றம் சாட்டுறேன், போய் சொன்னீங்கன்னு. அமைப்பு இல்ல, கேண்டிடேட் இல்ல, இதுதான் உண்மை. கேண்டிடேட் கமலஹாசனுக்காக 39 பேர் இருந்தாங்க. இவரு 39 கேண்டிடேட் போட முடியாம லெட்டர் பேடா இருந்தாரு மக்களவை தேர்தலில். இன்னும் சொல்ல போனா சீமானுக்கு மெரிட்டே ஒரு ஊழல் கூட்டணி, பொருந்தா கூட்டணியை கமலஹாசன் போன்றவங்க ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை கமலஹாசன் தினகரன் அமைக்கும் போது சீமானோட பெரியவங்க அவங்க. ஆர்கே நகர்ல ரெட்டலையும் நீங்க என்ன சொல்ல வரீங்க? சீமான் விஜயோட அதிகமா அவங்க இல்ல, விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண் குதிரைன்னு நிரூபிப்பாரு நான் பிரெடிக்ட் பண்றேன். இல்ல அப்படினா கீழ போவாருன்னு தான் சொல்ல வரீங்க? அதுதான் சொல்ல வர்றேன். அவர் ஒரு நிரூபிக்கணும். நீங்க வந்து சார் நிரூபிக்கணும்ன்றது ஒரு ஸ்டேட்மென்ட் சார். நீங்க ஒரு இல்ல மணி சொல்லக்கூடிய கருத்து கற்பனை ஏட்டு சொரக்கா. இல்ல சார், நான் களத்துக்குள்ள அவர் கேண்டிடேட் போட முடியாத பலகீனத்தை நான் சொல்றேன். சாமி கொஞ்சம் நம்ம என்னன்னா, நான் இந்த பாப்புலிஸ்ட் கல்ச்சரை டீகோட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன். நீங்க புள்ளிவிவரம் கொடுத்தீங்க, அதுல மறுக்கல. இப்போ சில இஷ்யூஸ் இருக்குல்ல, இப்போ ஆணவ படுகொலை நடந்தது அப்படின்னா ஜெயலலிதா பகிரங்கமாக ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்காக பாதிக்கப்பட்ட சமூக மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக போனாங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல சார், கொஞ்சம் அமைதியார். ஒரு வசீகர தலைவர், அதை தாண்டி நான் நேசிக்கிறேன், எனக்கு இஷ்யூவை தாண்டி நேசிக்கிறேன்னு அசோசியேட் ஆகுறாங்களா? நீங்க அதை எப்படி டீகோட் பண்றீங்க? ஜெயலலிதா விஜய்க்குள்ள சொந்த பலம் இல்லாதவங்க. அதிமுக ஒரு கட்சியை பிடிச்சி அந்த கட்சி அதுல ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஒரு கட்சியை கேப்சர் பண்ண இவங்க. விஜய் சொந்த ரசிகர் பலம் உள்ளவர், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஜெயலலிதாவுக்குன்னு சொந்த பலம் கிடையாது. எம்ஜிஆருக்கு ரிஃப்ளெக்டர் குளோரி தான். பட் அந்த கட்சியை பிடிச்சிக்கிட்டு அவங்க நிலைப்பாடு எடுக்கல. அந்த பாயிண்ட்ல தான் நீங்க அந்த இடத்துல வாங்க. இந்த கம்பேரிசன் ஒரு வசீகர தலைமை பொருந்தாதுங்க தான் அவசரப்பட்டேன். சரி இல்ல, ஒரு வசீகர தலைமை. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா நீங்க இஷ்யூ எடுத்தாதான் நான் உங்க பக்கம் நிப்பேன் எம்ஜிஆர் ரசிகரா. நீங்க இஷ்யூ எடுக்கல அப்படின்னா நான் உங்க ரசிகரா இருந்தாலும் வெளில போயிருவேன் போயிருக்காங்களா? இல்ல, எம்ஜிஆர் வந்து பிளவு தான். கிள்ளியூர்ல எம்ஜிஆருக்கு 3 விழுக்காடு ஓட்டு தான். என்ன கிள்ளியூர்ல எம்ஜிஆர் ரசிகர் இல்லையா? பெண்கள் ஓட்டு இல்லையா? மீனவர்கள் இல்லையா? இஷ்யூ தான். அதிமுகவின் பிளவு தான் எம்ஜிஆர். ஓசூர்ல எம்ஜிஆருக்கு 9 விழுக்காடு ஓட்டு தான். 55 விழுக்காடு ஓட்டு இந்திரா காந்தி தலைமை கிடைச்சி. அதுல 2 பேரும் ஹீரோ. ஒன்னு முத்தமிழஞ்சர் கலைஞர், இன்னொன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 30 எடுத்தாரு, கலைஞர் 25 எடுத்தாரு. திமுகவுக்கு ஓட்டு இல்லாத இடங்கள்ல எம்ஜிஆர் டெபாசிட் போனாரு. திமுகவின் பிளவு தான் எம்ஜிஆர். விஜயகாந்த் மாறி வரார். ஆனா விஜயகாந்துக்கு துணிச்சலே இல்ல. மீண்டும் சொல்றேன், சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர் தி பிரேவ்னு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு இடைத்தேர்தலில் நிற்கிறது எடப்பாடியே பலகீனப்படுத்துவார் சீமான். இப்படித்தான் கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தி இருக்கார். நான் சொன்னது கடந்த காலத்து நிகழ்வுகளில் உள்ள உண்மை. மணி சொல்றது பிரெடிக்ஷன், நான் சொல்றது இன்னொன்னு பிரெடிக்ஷன். உண்மையை மறைச்சிட்டு பேசுறது நியாயமற்ற செயல். இல்ல சார், இதுல நீங்க கடந்த காலத்தை சொல்றீங்க, எதிர்காலத்தை பற்றி சொல்றப்ப எல்லாருமே மறுக்க வரலையே. அவருக்கு ஒரு வியூ இருக்கு, எனக்கு ஒரு வியூ இருக்கு. அவருக்கு வியூ நான் மறுக்கல. அத அரவிந்தன் இந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அன்டெஸ்டட் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவாங்க. அது 0வா இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 30ஆ இருக்கலாம், மக்கள் தான் முடிவு செய்வாங்க. ஆனா அவருக்கான அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல, அது இன்றைக்கு ஒரு பேசு பொருளாயிருக்கு. அன்னைக்கு விஜயகாந்துக்கு இருந்தது, இப்ப பலர் விஜயகாந்தை தாண்டின்றாங்க. அதுல கூட டிஸ்பியூட் இருக்கலாம். எம்ஜிஆர் எல்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த பாப்புலிஸ்ட் கல்ச்சர், இந்த ரசிக மனோபாவம் இருக்குல்ல, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நீங்க இந்த தலைப்பு இந்த பிம்ப வழிபாடு அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு போகும்னு போட்டிருக்கீங்க. அந்த பிம்ப வழிபாடு அப்படின்றத நான் வந்து கல்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். விஜய் அப்படின்ற ஒரு கல்ட். விஜய்ல இந்த மாதிரியான ஒரு பாப்புலர் கல்ச்சர்ல ரொம்ப பாப்புலிஸ்டா வரக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா? எம்ஜிஆர் இருக்கலாம். இந்த மாதிரியான இவங்களை பத்தி நம்ம ஒட்டுமொத்தமா அந்த கல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விஜய்க்கு வந்து ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்கு. அவரை சுத்தி அவரை இது பண்ணி ஒரு விதமான ஒரு கல்ட் இது இருக்கு. நீங்க பிம்ப வழிபாடுன்னு சொல்றீங்க. இந்த கல்ட்ன்றது எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும், அதனோட தாக்கம் என்ன? அவர் அன்டெஸ்டட்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நெகட்டிவா தான் சொல்றாரு. அதாவது கீழே இறங்கிடுவாரு அப்படின்றாரு. இஷ்யூவை பேசாட்ட நீ கீழே இறங்கிடுவா அப்படின்றாரு. அவர் வந்து சரத்குமார உதாரணம் கொடுக்குறாரு. அப்புறமா சிவாஜி கணேசன் உதாரணம் எடுக்கிறாரு, கமல்ஹாசன் உதாரணம் எடுக்கிறாரு. கமல்ஹாசன் எடுக்கிறாரு. இப்ப என்னன்னா கமல், சிவாஜி, சரத்குமார் விட்டுருங்க, கமல் சிவாஜியும் அவங்க துறையில மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள், இடத்துல மேதைன்னு சொல்ற அளவுக்கு தெரியவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது இல்ல. ஆனா அவங்களுக்கு ரசிகர், அவங்களோட படம் கூடி இருக்கு. தொடர்ந்து அவங்க வந்து பல கிட்டத்தட்ட 50 வருஷமா அவங்க வந்து கோல் வச்சிருக்காங்க. எல்லாம் சரிதான். ஆனா நீங்க எம்ஜிஆரையும் சிவாஜியும் கம்பேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் சிவாஜி ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க, 2 பேரும் இணையா வைத்து பார்க்கப்பட்ட போட்டியாளர்கள். ஆனா எம்ஜிஆருடைய ரசிகர்களுடைய மனநிலை என்ன? அதுல என்ன பேஷன் இருந்தது? அதுல என்ன உணர்ச்சி இருந்தது? சிவாஜியோட ரசிகர்களோட மனநிலை என்ன? அதனோட பேஷன் என்ன? அதனோட உணர்ச்சி என்ன? நம்பியாரை பார்த்துட்டு
எம்ஜிஆர் மேல கை வச்சானா உன்னை வந்து உதப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்றது இருக்கு இல்லையா? உலகத்துல எந்த ஹீரோக்காவது இப்படி நடந்திருக்குமா? இதுதான் கல்ட்டுன்றது. இங்க லாஜிக்கே கிடையாது. அதாவது நம்பியார் வந்து ஒரு வேஷத்தை எடுத்து நடிக்கிறாரு, எம்ஜிஆர் ஒரு வேஷத்தை நடிக்கிறானா, நம்பியார் மேல வந்து எம்ஜிஆர் அடிச்சதுக்காக கோபம் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அது வந்து அந்த கல்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதை நம்ம அளக்கவே முடியாது, அது புரிஞ்சிக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஆதரவு மனநிலை இருக்கு இல்லையா, இதுதான் கல்ட். இது வந்து நீங்க ஷோ வேல்ல இருக்கவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும், அரசியல் இருக்கவங்களை விட ஷோ வேல்ல வந்தவங்களுக்கு இருக்கும். அது எம்ஜிஆருக்கு, இப்ப விஜய்க்கு. நீங்க மைக்கேல் ஜாக்சன் எடுத்தீங்க, மைக்கேல் ஜாக்சன் ஒரு கூட்டம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தினருடைய உணர்ச்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்களோட பரவசத்தை அந்த இது பாத்திருக்கீங்களா? மைக்கேல் ஜாக்சன் தொற்று முடியும் 1000 பேர் வந்து முண்டி அடிப்பாங்க, அதை பாத்திருக்கீங்களா? அது ஒரு கல்ட். மைக்கேல் ஜாக்சன் பாட்டையும் கேட்டுட்டு போலாமே, டான்ஸர் டிவில பாத்துட்டு போலாமே. ஆனா ஏன் அது வருதுன்னா அதான் கல்ட். அரவிந்தன், நீங்க ரொம்ப அழகா தமிழ்ல இந்த கல்ட்ன்ற வார்த்தை இன்னும் புழக்கத்துக்கு வரல. ஒரு அத அப்படி உடைச்சு சொல்லாது சரியா இருக்கல. ஒரு வெறி பிடித்த மனநிலையோடு ஒருத்தரை ஃபாலோ பண்றதுன்னு அதுல அரசியலா நான் பொருத்தி பாக்குறப்போ திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், கமல் தன்னை தென் மாவட்டத்தோடு ரொம்ப அசோசியேட் பண்ணிக்கிட்டார். அவருடைய படங்கள், அதுக்கு பின்னணியில் இருக்கிற சமூக வாக்கு வங்கி கணக்கெல்லாம் தென் மாவட்டத்தோடு இருந்தது. அவர் மொத கூட்டத்தை மதுரையில போடுறாரு, ஆனா வாக்குகள் அங்கு படம் நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும், ஆனா அந்த ரசிகர்கள் வந்து போடல. அது 1% இருக்கு. அது இன்னொன்னா மயிலாப்பூர்லயும் தென் சென்னையிலையும் கூடுது அப்படின்றப்பதான் அந்த புள்ளியை தொடர்றார் ரவீந்திரன் துரைசாமி. ரசிகர்களாக இருந்தாலும் அரசியல் களத்துல வேறொன்றா செதறுவாங்க, நீங்க நிலைப்பாடு எடுத்தாகணும்ன்றாரு. நிலைப்பாடு எடுக்கணுங்க. இதெல்லாம் லாங் டேர்ம்ல தான் இதெல்லாம் வலிக்கும். ஷார்ட் டேர்ம்ல வந்து கல்ட்டுடைய பவர் இருக்கு இல்லையா, அது இஷ்யூஸை தாண்டி, இஷ்யூல நீங்க எடுக்கிற நிலைப்பாடை தாண்டி அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அது வந்து நீங்க விஜயோட ரசிகர்கள் பேசுற சில காணொலி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அவங்க அழறாங்க, நிவிடுறாங்க, அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு பித்து மனநிலையில பேசுறாங்க. இது வந்து எந்த தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்டது. இப்போ நீங்க கமல்ஹாசன் வந்து தர்க்கத்துக்கு உட்பட்டவர் தான். சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், சரத்குமார் இவங்க எல்லாம். ஆனா எம்ஜிஆர், ரஜினி, விஜய் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, அது அந்த தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்ச்சி. அது அந்த உணர்ச்சி வந்து இவ்வளவு தூரம் ஒருத்தர் கொண்டு போகும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கடுமையா உழைச்சிருக்காரு, தெருவா போவாரு, மீட்டிங்ல பேசுவாரு, அவர் வந்து தொடர்ந்து இருந்தாரு. ஆனா ஒரு தேர்தல் முழுக்க அவர் இந்தியாலேயே இல்ல, அவர் ஜெயிக்கிறாரு. வெறும் அனுதாபம் மட்டும் இல்ல அதுக்கு காரணம். அதே மாதிரி ஜெயலலிதா எடுத்துங்க, ஜெயலலிதாவை பத்தி அவர் சொன்னார் இல்லையா, ஜெயலலிதா அந்த விஷயங்கள்லாம். ஜெயலலிதா வந்து தேர்தல் எதிர்கட்சியா இருக்கும்போது, குறிப்பா தேர்தல் வரதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் களப்பணியை ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருந்தா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ நீங்க ஆதரவனுடைய தன்மை இருக்கு இல்லையா, அது கருணாநிதிக்கு இருக்கக்கூடிய ஆதரவோட தன்மை வேற, ஜெயலலிதா இருக்கக்கூடிய ஆதரவோட தன்மை வேற, ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டிய தன்மை வேற, அந்தந்த வசீகரத்துக்கான அந்த இது இருக்கு இல்லையா, அது வேற. இந்த இஷ்யூ முக்கியம் தான். ஆனா இந்த எம்ஜிஆருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி ஜெயலலிதாவுக்கு ஆள் கிடையாது, விஜய்க்கு ஆள் உண்டுன்னு தான் சொன்னேன். இல்ல இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கல்ட்டோட பவர் இருக்கு இல்லையா, அதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணா நம்ம வந்து அது நமக்கே வந்து ஒரு இதா முடியும்னு நினைக்கிறேன். நான் எதிர்மறையா முடியும். யாருக்கு எதிர்மறை உங்களுக்கா எனக்கு இல்ல ரவீந்திரன் துரைசாமி, நம்ம வந்து ரிசல்ட் வரட்டும், நான் உங்களுடைய அனுபவத்தில் இருந்து நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை டீகோட் பண்ணணும்ன்றப்ப இப்ப அரவிந்தர் சொல்ல, நீ உங்களுக்கு திரைப்படத்திலும் நடிகர்கள் சார்ந்து அதனோட வர்த்தகம் சார்ந்து நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அதிலிருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அரவிந்தன் சொல்றாருல, இது ஒரு வெறி பிடித்த ஒரு பித்து நிலையில் இருக்கிறாங்கல்ல அந்த கூட்டம், அதை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்ற தன்மையை எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டம் முதல்ல நீங்க எலிஜிபிளா 214 கேண்டிடேட் போடணும். நீங்க உங்களுக்கு பிறந்த நாளே 35 பேர் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தான், பொய் சொல்றீங்க, மோசடி பண்ணி 214ங்கிறது மோசடி தரமான இது. எந்த ஊடகமும் அவங்கள்ட்ட கிளைம் வைக்கல, ஆதாரம் குடியாணி கேட்கல, எல்லாம் அப்படி கேரி பண்ணிட்டு போறீங்க. நான் எவ்வளவுக்குள்ள அவங்க அதுல மோசடி பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனால ஆணித்தரமா என் சகோதரர்கள் பத்திரிகையாளர்கள் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களை சேலஞ்ச் பண்றேன். உங்க பிறந்த நாள் 214 தொகுதியில கொண்டாடப்படல. ஓகே, அதுல அவர் சொல்றது அரவிந்தன், அதுல அவர் இன்எலிஜிபிள் அப்படின்றார். நீங்க என்ன ரசிகர் கூட்டம் இருந்தாலும் அரசியல் களத்துல அவர் வந்து இன்னும் தன்னை தகுதிப்படுத்திக்கல, இன்எலிஜிபிள்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது அவரோட வேல்யூ ஜட்ஜ்மெண்ட். நான் சொல்றது வந்து அவர் எலிஜிபிளா இல்லையான்றது நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. அவர் சொல்ற மாதிரி அன்டெஸ்டட்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது இன்எலிஜிபிள் அப்படின்னு அவர் சொல்றது வந்து வேல்யூ ஜட்ஜ்மெண்ட், விச் இஸ் வெரி வெரி ப்ரிமெச்சூர் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா
இந்த கல்ட்டுடைய பவர் எங்க வரைக்கும் போகும், இந்த உணர்ச்சி எங்க போகும் நம்ம சொல்ல முடியாது. அவர் 234 தொகுதிக்கு ஆள் இருக்கான்னு கேட்கிறாரு. அதாவது அதெல்லாம் அவங்களோட கவலை. இப்போ அவரை ஆதரிக்கிறவங்களுக்கு வந்து விஜய் தான் முக்கியம். விஜய் யாரை நிறுத்தி வைக்கிறாரு, யாரை கையாட்டுறான்றது 2ஆம் பட்சம். இது எல்லாமே வந்து நீங்க வந்து அந்த அதனுடைய கல்ட்டோட பவரை புரிஞ்சுக்காம பேசுறதா இதெல்லாம். சரி, நீங்க அடுத்த சுற்றுலையுமே பேசுங்க. இது ஒரு முக்கியமான விவாதம் ஜீவா. இப்ப விஜய் மீது அரசியல் விமர்சனங்கள் இருக்கு, அது நிறைய நம்ம நடத்தி இருக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு கல்ட் மனோபாவம்ன்ற இதுல அந்த ரசிகர்கள் கூட்டம். இப்ப மணி அவர்கள் சொல்றது அவர் ஜெயிச்சிருவாரெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா 2 கட்சிக்கும் ஒரு பதட்ட நிலை இருக்கு அப்படின்னு. ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அது இல்ல, அவர் இன்எலிஜிபிள், அவர் கேண்டிடேட்டே போடாம ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க அப்படின்றது. நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? நீங்க இதுல எம்ஜிஆர்ல இருந்து நடிகர்கள் வசீகர தலைமை வந்ததை அளவுகோலா வச்சு பார்த்தா எப்படி எடுத்துப்பீங்க? எம்ஜிஆர் தன்மையுடன், எம்ஜிஆர் ஜெயலலிதா தன்மையுடன் விஜயை வந்து ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் அதிமுக தொடங்குவதற்கு முன்னாடியே அரசியல்வாதியாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர், பொருளாளர், சிறுசேமிப்பு துணைத் தலைவர், இவ்வளவு அனுபவங்களுடன் அவர் கட்சி தொடங்கினார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு வந்து அடிப்படை காரணம். அவர் சினிமாவிலிருந்து வரலை. நான் அதை பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வரலை, ஜெயலலிதாவும் சினிமாவிலிருந்து வரல, அவங்களும் எம்ஜிஆர்ட்ட இருந்து வந்தாங்க. இப்ப இந்த கோணத்தை இப்படி மாத்துங்களேன். அரவிந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க ரசிகர்கள் கோணத்திலிருந்து பாருங்க. இப்ப அந்த இடம் ஒரு இடம் இல்ல, திரு சிவாஜி அவர்களுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், அந்த கனெக்டிவிட்டியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ரசிகர் கனெக்டிவிட்டியும் கனெக்ட் பண்ணி தான் அவர் திருவையாறு தேர்தல் முடிவுக்கே வராருல. நீங்க ரசிகர் மனோபாவத்திலிருந்து வாங்க, அந்த பாயிண்ட் எப்படி அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு வாங்க. இல்லை, எம்ஜிஆருக்கு இருந்த வெறி பிடித்த ரசிகர் கூட்டம் கூட ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிசைசராக தான் இருந்தாங்க. ஓகே, அவர் படத்தில் நம்பியார் அப்படின்னா அது கருணாநிதிங்கிற கான்செப்டை அவர் உருவாக்குனார். 72க்கு அப்புறம் அதை திட்டமிட்டு உருவாக்குனார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கலைஞரை புகழ்ந்து படம் எடுத்தார் எம்ஜிஆர், அது வேற. அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மதிமுக அவைத்தலைவராக இருந்தார், இப்போ மதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன், திருப்பூர் துரைசாமி. அவரை வில்லனை, அவர் பேரை தான் வில்லனுக்கு வச்சிருப்பார். உரிமை குரலில் நம்பியார் பேர் வந்து துரைசாமி. ஏன்னா அவர் அப்போ எம்ஜிஆர் மீது கேஸ் போட்டார் திமுக இருந்தப்ப. எம்ஜிஆர் எப்படி உருவாக்குனாருன்னு சொல்கிறேன். அன்னைக்கு நடந்த அரசியல், சட்டம், நீதிமன்றம், பிரச்சனைகள், இதையெல்லாம் தன்னுடைய அரசியலையும் சினிமாவிலையும் மிக்ஸ் பண்ணார். விஜய் அப்படி ஒரு சினிமா கூட எடுத்தது கிடையாது. உரிமை குரல் படம் பார்க்குறவங்களுக்கு யூரியா ஊரலை பற்றி நாளை நம்ம அதே படத்தில் பேசுகிறாரு, நினைத்ததை முடிப்பவனில் கலைஞர் கணக்கு கேட்டதை பற்றி டயலாக் வச்சிருக்காரு முதற்கொண்டு கனெக்ட் ஆகி ரெட்டலைக்கு ஓட்டு போடுறான். அரங்கநாயகத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க, மாயத்தவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. மாயத்தவர் ஜெயிச்சதை நேற்று நாளை படத்தில் பாட்டில் காமிக்கிறார். ஸோ எம்ஜிஆருடைய சினிமா ரசிகர்கள் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கருணாநிதி ஓ எதிரி, கலைஞர் ஓ எதிரி, நமக்கு புதிய சின்னம், புதிய கட்சி, புதிய கொடின்னு காமிச்சு இதே கனி எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அவருடைய சினிமாவும் அரசியல் பேசியது திமுகவில் இருந்தபோது, அதிமுகவில் இருந்தபோதுன்னு இது எல்லாம் சேர்ந்து வந்தது. அவர் சொல்ற கல்ட்டு வெறிப்பிடிச்ச எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவருமே அந்த அரசியல் படுத்தப்பட்ட தன்மையோடு, அரசியல் படுத்தப்பட்டனா கொள்கை ரீதியா இல்லை, ஒரு தனி மனித பிம்பம் தான். அதுவும் தனி மனித வழிபாடு. ஒரு எளிமையான புரிதலுக்கு இப்ப ஜனநாயகன் படத்துல என்ன கூறுகள் இருக்குன்னு தெரியல, மேபி அதுல பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கான்னு தெரியல. அவரு ரொம்ப சிங்கிள் லைன்ல சொல்றார், நான் 5 நிமிஷம் தாங்க பேசுவேன், நான் இவ்வளவுதான், ஏன் என்னைய பொருட்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிராக ஃபிக்ஸ் பண்றாங்களே, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் பாணியில. அது கம்யூனிகேட் ஆகாதா? அவங்க ரசிகர்களுக்கு போய் சேராதா? அது திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும். விஜய வந்து எந்தவித கொள்கை சார்பும் கொள்கையற்ற ஒரு கூட்டம் தான் அப்படியே வெறித்தனமா ஏற்றுக்கொள்ளுது. விஜய் சொன்னா சரி அப்படின்னு. அந்த கூட்டம் ஒருபோதும் திமுகவுக்கோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ ஓட்டு போட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாத கூட்டமா இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா பாஜக எதிர்ப்புனா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம், விஜய் சொன்னா சரின்னு நம்புற கூட்டம் வந்து இது அப்படி ஒரு கூட்டம் தான். நீங்க ஒரு பெரிய அளவுகோலை வைக்கிறீங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய வந்து விஜய் ரசிகர்களா இருக்க மாட்டாங்கன்ற இடத்துக்கு இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. விஜய் அதாவது ஒரு எலெக்ஷனை வந்து விஜய் டான்ஸு, விஜய் ஹைட்டு, விஜயோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து மட்டும் மயங்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அது ஒரு 8% 10% இருந்துச்சுன்னா அது கணிசமான அளவில் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியை எதிர்க்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. இது அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட், ஒரு இடதுசாரி, ஒரு திராவிட இயக்க மனநிலையில் உள்ளவங்க விஜய் ரசிகராக இருக்கலாம். இந்த நேரத்தில் கண்மூடித்தனமாக போடுவது யாருக்கு சாதகமாக அமையும் முத கொண்டு யோசிப்பாங்க. இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பு தான் மெயின் யோசிக்கிற ஒரு கூட்டம். விஜய் ரசிகராகவே இருந்தாலும் விஜயை பார்த்து ரசிக்கிற ஒரு 80 லட்சம் புதிய வாக்காளர்கள் வராங்க, அப்புறம் பெண்கள் வராங்க. அரவிந்தன் சுட்டி காட்டின மாதிரி அந்த பெண்கள் விஜயோடு கம்யூனிகேட் பண்றது அப்படின்றது மணி சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏற்படுத்தாமலாம் இருக்காது. ஆனா தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டம் இருக்கு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டம் இல்ல. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்கின்ற கூட்டம் எப்போதுமே இருக்கு.
அந்த கூட்டம் தான் கணிசமான கூட்டம். அந்த கூட்டம் வந்து ஏற்கனவே இருக்கே. 89 மூப்பனார்ல இருந்து உங்களுக்கு விஜயகாந்த் கட்சி தொடங்கினதுல இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லோருக்குமே அந்த 2 திராவிட கட்சி வேணான்னு சொன்ன கூட்டம் தானே. 2 திராவிட கட்சி வேணான்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்து 7 விழுக்காடுலேருந்து 13-14 விழுக்காடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு கலைஞர் எதிர்ப்பு, பர்டிகுலரா திமுக எதிர்ப்பு, அப்புறம் பொதுவா ஊழல் எதிர்ப்புன்னு இந்த சங்கர், மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ் படத்தை பார்த்து நம்புற கூட்டம். நடிகர்கள் வந்தா ஒரு செகண்ட்ல அந்த நாட்டை நம்ம இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரசிகர்கள்ன்றது வந்து அந்த 16% தான் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? 2 திராவிட கட்சி வேணான்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க விஜய் ரசிகர் இல்லாதவங்களாவும் இருப்பாங்க. ஓகே. இப்ப இவங்க சார் சொன்ன மாதிரி நீங்க எப்படி இதை மதிப்பிடுறீங்க? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தடாலடியா அடிச்சிட்டாங்க. இல்ல இது அவரால் இன்எலிஜிபிள்ன்ற கடும் விமர்சனம் அவங்க மதிப்பீட வச்சு நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இல்ல அந்த 2 திராவிட கட்சி வேணாங்கிற ஓட்டு முழுக்க விஜய்க்கு வரும். அந்த ஒரு கூட்டம் ஒரு 60-70% அதை வந்து இது பண்ணுவாரு. அது முழுக்க பொலிட்டிக்கல் கூட்டம் தான். இல்லைன்னா பர்டிகுலரா திராவிடம் அழியணுங்கிற வன்மம் கொண்ட ஒரு இந்துத்துவ சக்திகள் அந்த மாதிரி அமைப்பும் சேர்த்து விஜய் ஆதரிப்பாங்க. அவங்க விஜய் ரசிகர் கிடையாது. விஜய் ரசிகருக்கு அப்பாற்பட்டு அந்த மாதிரி விஜய் ரசிகர்களுக்குள்ள இவங்க இருக்க மாட்டாங்கன்றீங்களா? விஜய் ரசிகர்களுக்குள்ள விஜய் ரசிகர்கள் எல்லா கூட்டத்திலயும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டுல கூட விஜய் ரசிகர் இருப்பாங்க. ஓட்டுன்னு போடுறப்ப அப்படி வந்து ஓட்டுன்னு போடுறப்ப அதை தாண்டி போடக்கூடியவங்க திமுக எதிர்ப்பு சொல்லணும். திமுக எதிர்ப்புல இருந்து முடிச்சிட்டு வாங்க. பிரேக்குக்கு அப்புறமே விரிவா சொல்லி ஜீவா அவர்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, ஜீவா அவர்கள் சொன்னது, விஜய்ன்ற அந்த இது வந்து எப்போதுமே இருந்த ஒரு பேட்டர்ன் தான், இதுல பெருசா இருக்காது. இன்னொன்று அவர் சொன்ன உட்பொருள்ன்றது திமுகவுக்கு அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கு நேர் எதிராக அவர் இல்ல மிகப்பெரிய தவறு. அவர் ஜீவா மனசாட்சியோட தான் அவர் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. எனவே அது அவருடைய உரிமை. கோர் டிஎம்கே ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. இல்லாட்டி ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க விஜயை பார்த்து? பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டு. ஆமா, ஆப்வியஸ்லி ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் 2 பேருமே அவங்க பொருட்படுத்துறதே சேதாரங்க. இது அவர் ஜெயிப்பார் நான் சொல்லல, ஸ்பாயிலர் அவரு. இல்ல திருமணி திமுகவில் யாரும் அவரை பொருட்படுத்தவே. அப்படின்னா வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்து பேசுறீங்க? தினமும் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், திரைப்படங்களுக்காக வந்து நீங்க வள்ளூர் கோட்டத்தையே வந்து கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்திருக்கா? ஒரு உதாரணம் 2 உதாரணம் இல்லை. இதுக்கு உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை உங்களுக்கு வந்து. சரி, 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் 2 பெரிய கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் ஃபேக்டரால ஓகே உங்களுக்கு பயனோ கோவம் வருதுன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜீவா சொல்றதுல அவர் வந்து உண்மைக்கு முற்றிலும் மாறானது நான் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. அவர் சொல்றாரு இந்த ஓட் பேங்க்கு வெளியில இருக்கவங்க தான் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தவறு. பாரம்பரிய திமுக வாக்கு வங்கியில பெரிய அளவில் சுருக்கமா ஜீவா உங்க பார்வையை சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, விஜய் ரசிகர்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் வந்து கோர் ஓட் பேங்க்லயும் ஒரு சேதாரம் இருக்குன்றத இல்ல. நான் என்ன சொல்றேன், விஜய் பேசுகிற அரசியலே அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுறாரு. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவர் பேசுறாரு. வேற எந்த கட்சி எதிர்ப்பும் பேசுறது இல்ல. திமுக கூட்டணி கட்சியில விமர்சிக்கிறதுல, பாஜக விமர்சிக்கிறதுல, அதிமுக விமர்சிக்கல. அப்ப ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்க திமுக எதிர்ப்பு ஓட் பேங்க் தாங்க பிரியும். திமுக எதிர்ப்பு ஓட் பேங்க்ங்கிறது ஏடிஎம்கே ஓட் பேங்க், பிஜேபி ஓட் பேங்க். திமுக ஆதரிக்கிறவர் எப்படி அங்க போய் போடுவாருன்றது உங்க லாஜிக் பாயிண்ட். அவருடைய அரசியலே திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒரு புள்ளிங்கிற அந்த ஓட் பேங்க் தான். பிரேக் எடுத்துட்டு நம்ம விரிவா பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி இதை அடுத்த சுற்றுல இன்னும் நகர்த்தணும் அப்படின்னா அரவிந்தன் அவர்கள் பாயிண்டை இன்னும் நீங்க ஆழமா பேசலாம். அதுக்கு என்ன மறுப்பா சொல்றீங்களா? அந்த உணர்ச்சிகரமாக அந்த நடிகரோட அசோசியேட் ஆகியிருக்கிறாங்கல்ல, அதை நம்ம கணிக்கவே முடியாதுன்னு சொன்னதை இல்ல அதை நான் மறுக்க வரல. இப்போ அல்லு அர்ஜுனுக்கு இல்லாத உணர்ச்சிகரம் இல்லை. பவன் கல்யாண் அல்லுவோட சின்ன ஸ்டார் தான். பட் 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியும் சேர்ந்தவங்க கூட. பவன் வந்து நிரூபிச்சார் 2019 7 விழுக்காடு வாக்க நிரூபிச்சாரு. மோடி பிரதமர் நாயுடு கூட கூட்டணி போனாரு. இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, படத்துல நடிச்சுட்டும் இருக்கிறாரு. ஓஜி படம்லாம் அவரு இதுதான், பெரிய ஸ்டார் கிடையாது அவரு. ஓகே. ஆனா அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய ஸ்டார், தென்னிந்தியாவிலே பெரிய ஸ்டார், மோர் தான் விஜய். அந்த புஷ்பா படம்லாம் இன்டர்நேஷனல் இதுல இந்த நம்ம தமிழ் ஸ்டாரோடலாம் பெரிய பாப்புலர் அல்லு அர்ஜுன். ரெட்டியை சப்போர்ட் பண்ணாரு. எந்த ஓட்டுமே இவரால் ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தன்னை முன்னிலைப்படுத்தினா அது கரெக்டான வியூகம். தன்னை முன்னிறுத்தப்படுத்தும் போது விஜய் பண்றாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முண்டுகோல எடுக்கிறார். அது தவறுன்றீங்களா? தவறு இல்ல, அதுதான் அவருக்கு மினிமம் கேரண்டிக்கு போறாரு. பிளாப் ஆயிருமோங்கிற பயத்துல தன்னை நம்பாம எம்ஜிஆரையும் ஜெயலலிதா நம்பி ஊண்டுகோலா போறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அடிச்சு தன்னை நம்பி நிற்கிறாரு. மக்கள் லீடர்ஷிப்பை தான் பார்ப்பான். இது சினிமா உலக ஒரு ஈர்ப்பு.
பட் லீடர்ஷிப் தான் நிக்குது. அந்த இடத்துல தான் சீமான் ஜெயிப்பாரு, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு சொல்றான். இன்னொன்னு தம்பி ஜீவா தவறான ஒரு கருத்தை சொல்லி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு தான் சீமானுக்குன்னு சொன்னார். அது தவறு. சீமான் முதல்ல அப்படி வரும்போது 1.1 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தாரு. வெரி வெரி நெக்லிஜிபிள் ஓட்டு. ஆர்கே நகர்ல பாஜக கோட்டை விட்டு இந்துத்துவா கோட்டை விட்டதுனால தமிழ் தேசியம் அங்க எமர்ஜ் ஆகுது. கமலஹாசன் 234 போடாததுனால பலகீனப்படுறாரு. கமலஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர்ல நிக்காதனால பலகீனப்படுறாரு. சீமானோடலாம் கமலஹாசன் பல மடங்கு பெரிய ஆளு. பட் ஆட்டிடியூட்ல கட்சி அமைப்புல அவரு தப்பு பண்ணதுனால தான் சீமான் அதுல எமர்ஜ் ஆகிறாரு. இப்பவும் சீமான் எமர்ஜ் ஆன இடம் பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு விக்கிரவாண்டியில நின்ன பாஜக ஈரோடுக்குள்ள நிக்காதனால 18 விழுக்காடு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அண்ணாமலை எடுத்த வாக்குல பெரும் பகுதி சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆக இருக்கு. அந்த ஓட்டர் சென்டிமெண்ட்ல சீமான் நிக்கிறாரு. யாருக்காக சீமான் நிக்கிறாங்களோ தெளிவுபடுத்தி நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் போடுவான்னு சொன்னா யாரும் போடாம அரவிந்தன் பேசலாம். அரவிந்தன், எல்லாரும் வந்து அல்லு அர்ஜுனாவை சுட்டி காட்டி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு இருந்த ரசிகர் அது எலெக்ஷன்ல பிரதிபலிக்கலன்ற பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நான் இப்ப வந்து எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லல, பிரதிபலிக்காது அப்படின்னு நான் சொல்லல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஒரு கல்ட் இது இருக்கு இல்லையா, ஆதரவு இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு பிம்ப வழிபாட்டு சார்ந்த ஒரு கல்ட் சார்ந்த ஆதரவு இருக்குல்ல, இது நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றத மனசுல வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம வந்து புரிஞ்சிக்காம அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கணிப்புகளுக்கு வந்து ரொம்ப தவறா முடியும் அப்படின்னு அதை எதிர்மறைன்னு நான் சொன்னது அதுதான். ரவீந்திர துரைசாமி கேட்டார் யாருக்கு எதிர்மறைன்னாரு. நம்மளோட கணிப்புக்கு நம்ம எதிர்மறையா இல்ல கருத்துல நான் களத்துக்குள்ளே வந்துட மாட்டாருன்னு அபின்ஷியோ வாய்டுன்னு அடிக்கிறேன். களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டாரு, 234 போட்டுவிட மாட்டாருன்னு அடிக்கிறேன். அது போட்டும் பிறகுதான் இந்த விஷயங்கள்லாம் வரும். 234 கேபபிளா போட்டும் பிறகுதான் இங்க வரும். ஏன்னா இருக்கவெல்லாம் வியாபாரி தான். நீங்க 39 இது இல்ல, நீங்க சொல்வது அனுமானிக்கிறது 234 கேண்டிடேட்டே அவருக்கு இருக்காதுன்னு இருக்காது, போட்டுவிட மாட்டாரு. பிரசாந்த் கிஷோருக்கு பேசலையா 23% சொன்னாங்க. போலரைசேஷன்ல 3% ஆயிட்டு. அதுலதான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் மறுக்க வரல, மணிக்க கருத்தை நான் மறுக்க வரல. அவர் களத்துக்குள்ள தயாராகி வந்துவிட மாட்டாரு. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், சான் போனி, அது இன்னும் 75 நாளைக்குள்ள தெரியும். இன்னொன்னு ரவீந்திர துரைசாமி அவர் பேசட்டும் ப்ளீஸ். நீங்க பேசுங்க, அவர் பேசுங்க. இது எல்லாமே திரு ரவீந்திரனுடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய ப்ரெடிக்ஷன். அதை நான் மதிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு சீக்கிரமா ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இதான் என் கருத்து. அதை விட முக்கியமா ஒரு விஷயம், திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள், அவருக்கு ஜீவா சொன்னார் இல்லையா, எதிர்ப்பு வாக்குகள் வரும் அப்படின்னு. ஆக்சுவலா பொதுவாகவே புதுசா ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து 3வது 4வது ஒரு கட்சி வரும்போது நம்மளுக்கு தோணக்கூடிய முதல் கணிப்பு என்ன, இது ஆளுங்கட்சியோட எதிரான ஓட்டை பிரிக்கும், அது மூலமா ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையும்ன்றது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர், ரொம்ப சிம்பிள் லாஜிக். அது இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்க இருக்கு? அதிமுக பிஜேபியில அப்புறம் சில இடங்கள்ல செதறி இருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆயிருக்கு அதிமுக கூட்டணியில பெருமளவுல. அது பிரிஞ்சதுன்னா திமுக தானே லாபம். இது ரொம்ப சிம்பிள் கணக்கு. இது வந்து விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள்ல 3 தொகுப்பா நான் பாக்குறேன். அந்த 3 கொத்துக்கள்ல 3 தொகுப்புகள்ல ஒண்ணுதான் இது. 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த கல்ட் ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது மூலமா அவர் கிடைக்கக்கூடிய ஒரு பேஷனேட்டான, ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுற ஆதரவு ஒண்ணு அவர் கிடைக்கிற முதல் ஆதரவு. 2வது திமுக எதிர்ப்பு ஓட்டு. 3வது திமுக வேணா அதிமுக வேணான்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறாங்கல்ல, அந்த ஆதரவு இப்ப அதிமுக போறதுக்கு பதிலா அது வந்து வேற ஒருத்தருக்கு போறதுக்கு பதிலா விஜய்க்கு வரும். இப்ப 3 தொகுப்புகளுடைய வாக்குகள் அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத மனசுல வச்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். விஜய் இதே தப்பா ரைட்டா, அவர் ஜெயிப்பாரா இல்லையான்றதுக்குள்ள நான் போகவே இல்லை. இதான் என்னோட பாயிண்ட். இல்ல, விஜயும் திமுக எதிர்ப்பு தானே பேசுறாரு. அவர் சொல்லாத பாயிண்ட் தான் சொல்றாரு. விஜயகாந்த் வந்தப்ப 2 பேரையும் திட்டினாரு, திமுக ரெண்டையும் விமர்சிச்சாரு. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அவர் பெருன்னு சொல்றாருல, இவரும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசல. அந்த இடத்துல நீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்த போது இருக்கிற அவதானிப்பு, நம்ம எல்லாமே அவங்களோட பர்செப்ஷன்ல தான் பேசுறோம். திமுக அதிமுக ரொம்ப வலுவாக இருக்கு, அவர் 2 பேரையுமே. இப்ப தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பலவீனமாக இருக்கு, நாங்க அதுக்கு ஈக்குவலா நாங்க அடிக்கல, நாங்க அந்த இடத்துல இருந்துட்டு திமுகவை அடிக்கிறோன்றப்ப விஜயகாந்தினுடைய ஒப்பீடு விஜய்க்கு கரெக்டா வருமா? அன்னைக்கு இருந்த சூழல் வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேறுன்னு தாவேகா சொல்றாங்களே. இல்ல, அவர்கள் சொல்வது 2 பேரும் இருந்தப்ப விஜயகாந்த் வந்ததையும் 2 பேரும் இல்லாதப்ப இவர் வந்ததையும் நம்ம ஒப்பிடல. ஆனா சூழல் இருக்குல்ல, அதனால நாங்க அதிமுகவை கடந்து போறோம்னு சொல்றதை எப்படி எடுத்து? இல்ல, அவங்க கடந்து போகலாம், ரிசல்ட் என்னவாகுதுங்க தானே மேட்ரு. ரிசல்ட் நீங்க கடந்து போகலாம். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு, பாரம்பரியம் இருக்கு.
நீங்க அவ்வளவு எளிதா அதிமுகவோட இடத்தை பிடித்து விட முடியாது. ஆனா அவருடைய நோக்கங்கிறது அதிமுகவோட இடத்தை பிடிப்பது தான். 2வது இடம் கண்டிப்பா அதிமுக தள்ளிட்டு நம்ம வரணுங்கிறது தான். அதனால தான் நான் சொல்றேன், அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை அவர் பிரிக்கிறார். அதிமுக வாக்கு வங்கின்னு என்று சொல்வதை விட திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிகளை அவர் பிரிக்கிறார். அரவிந்தன் சொல்ல வந்தது அந்த பாயிண்ட் ரொம்ப எளிமையான சூத்திரம். அவர் திமுகவை எதிர்க்கிறதுனால எதிர்ப்பு வாக்குகள். அவர் சொல்ற இடமும் மணி அவர்கள் சொன்ன ஒரு புள்ளியும் அப்படி நீங்க எளிதா அந்த சூத்திரம் இல்லைன்றதை நீங்க நிராகரிக்க முடியாது. இல்ல அவர் சொல்றது அதுக்கப்புறம் 2 விஷயம் சொல்றாரு. ரசிகர்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்காங்க, அதை நீங்க வெறுமனே திமுக எதிர்ப்புன்னு மட்டும் பார்க்க முடியாதுங்கிறாங்க. அது உண்மைதான். அப்படி சில ரசிகர்கள் ஒரு கொள்கையற்ற ஒரு உதிரியா சிந்திக்கக்கூடியவங்க எல்லா குடும்பத்து பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விஜய் ரசிகர் போறாங்கன்னா அது ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் பிரியங்கிறது உண்மைதான். எல்லா கட்சியில இருந்து அது பிரிய போகுது அப்படிங்கிறது உண்மைதான். அப்புறம் 3வதா நான் சொன்ன பாயிண்ட் தான் சொன்னாரு, இந்த 2 கட்சியும் வேணாம்னு சொல்றவங்க அப்படின்னு. இல்ல, விஜய்க்கான மார்க்கெட் பேசிக் மார்க்கெட்டுங்கிறதே அந்த 2 கட்சியும் வேணாம்னு சொல்றவங்க. அந்த 2 கட்சியும் வேணாம்னு சொல்றவங்களையும் கொஞ்சம் அதிருப்தி வந்திருக்கும். செங்கோட்டையன் கொஞ்சம் ஏடிஎம்கே பேட்டர்ன் எடுக்கும்போது அது கொஞ்சம் இந்த இடத்துல செதலம் அடையுங்கிறதையும் கவனிக்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவர் சொல்றது உண்மையில் சேதாரம், உண்மையில அவரோட நோக்கம்ன்றது ஏடிஎம்கே இடத்தை பிடிக்கிறது மட்டும்தான். அதுதான் அதுல சந்தேகம் இல்லை. ஏடிஎம்கே இடத்தை நோக்கி தான் நகர்றாரு, எம்ஜிஆர் கை கொள்றாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். அது பட் சேதாரம் எல்லாருக்கும் இருக்கும். வேக்கப் கால் பெரிய கட்சிகளுக்கு இது ஏன் வருது, இப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் ஏன் வருது, ஏன் மக்கள் கூடுறாங்கன்றதை பத்தி இவங்க யோசிக்கணும். யோசிக்க மாட்டாங்க 2 பெரிய கட்சிகளும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய இது பல காலமா இருக்கிறது தான். இல்ல, அப்படி கடந்து போக முடியாது. அது ரொம்ப தவறான பார்வை. நான் அப்படி பார்க்கல. அது அப்படின்னா உங்களுக்கு புதுசா யாருமே வர முடியாது. உங்களுக்கு இது வெறுமனே திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும்தான் பிரிக்கிறார், நம்ம கடந்து போயிட முடியாது. அப்படி போகக்கூடிய விஷயமும் இது கிடையாது. இது இந்த அளவுக்கான சப்போர்ட் பேஸை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், அவர் ஆட்சிக்கு வரது 30% மேல கிராஸ் பண்ணாதான் யார் இருந்தாலுமே ஜெயிக்க முடியும். 15% உடைக்கிறாங்கன்னா கூட சேதாரம் யாருக்கு? அதனால தான் ஆரம்பத்திலேருந்து சொல்றது ஸ்பாய்லர், டிஸ்ரப்டர். விக்டர்னு சொல்லல, அவர் வெற்றியாளர் என்னைக்குமே சொல்லல. அது யாருக்குன்றது அதுதான் இப்ப சிக்கல். அப்ப அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தானே அது அதிகமாக கவலை ஏற்படுத்தும். அவர் வந்துருவாரு, ஜெயிச்சிருவாரு, சிஎம் யாருமே சொல்ல. சிலர் சொல்வது விஜய் 4 முனை போட்டி அவர் வாக்குகளை பிரிச்சா ரொம்ப கம்ஃபர்டபிள் தான் திமுக அன்னைக்கு கிட்டத்தட்ட 200+. இல்ல, அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸ் தான். நீங்க ஜெயிச்சா பார்த்தா திமுக 118 வாங்கி ஜெயிக்கணும். 108 இஸ் த மினிமம் நம்பர். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு 135 என்னமோ இருக்குது. இப்போ 2006 மாதிரி ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வெற்றி பெற்றும் பிரயோஜனம் கிடையாது. 96 சீட் வச்சுட்டு கலைஞரால் ஆள முடிஞ்சது அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு டெல்லியில இருந்த சிச்சுவேஷன் திமுகவை நம்பி அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இனிமே இங்க கண்டிப்பா கூட்டணி அரசு தான் அமையும். ஆகவே ஜெயிப்பது முக்கியம் அல்ல, எப்படி ஜெயிக்கிறீங்கன்றது முக்கியம். அந்த இடத்துல தான் ஸ்பாய்லர்னு வரும்போது, டிஸ்ரப்டர்னு வரும்போது பாத்தியதை அதிகமா திமுக திமுக தான் அதிகமான உங்களுக்கு பாத்தியதை. அதாவது ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னுவாங்க. அதிகாரத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு அவர் ஜீவா ஃபண்டமெண்டலி ராங் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஏடிஎம்கே ஓட்டை தான் உடைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது 21ல விழுந்த ஓட்டு அப்படியே விழாது. உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். அது டிகிரி எப்படி வேணா மாறலாம். விஜய் இல்லைன்னா அது ஏடிஎம்கேக்கு தானே போகும். இல்ல, அந்த இடத்துல இப்ப மணி அவர்கள் சொல்ற இடம்ன்றது கடும் போட்டி இருக்கிற இடத்துல அவர் இங்கேயோ அங்கேயோ வெற்றியை நிர்ணயிக்கிற சக்தி அப்படின்றப்ப கிட்டத்தட்ட பெரும்பான்மை பெறக்கூடிய இடத்துக்கு போறதை தடுப்பார், அப்படி ஒரு காரணியா இருப்பார்ன்ற இடம் இருக்கு. எல்லாரும் மிகச் சுருக்கமாக உங்க கருத்தை சம பண்ணலாம். அரவிந்தன், ஒரு கடும் போட்டி சூழலை விஜய் ஏற்படுத்துவார்னு புரிஞ்சுக்கலாமா மணி சொன்னதுல இருந்து? சுருக்கமா உங்க நிறைய கடும் போட்டி புரிஞ்சுக்கலாம். அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் எவ்வளவு தூரம் போவார்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பரவச ஆதரவு மனநிலை இருக்கு இல்லையா, அது நம்ம கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அவர் வெறும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பான்றது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கணக்கீடு. அதுக்குள்ள நிக்கிறது சரியான அரசியல் பார்வையா இருக்க முடியாது. ரவீந்திரன், அனுமானிக்க முடியாத தளத்துல இருக்கா அப்படி களம்? அப்படி விஜய கமலஹாசன் மாதிரி 39 கேண்டிடேட் போட முடியாத நிலையில தான் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே வந்துகிட்டு அவர் சிஏ எதிர்ப்புனாரு. இவருக்கு சிஏ எதிர்ப்பை யாரும் கண்டுக்காதனால மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு. அதற்கு பிறகு அது நாம் தமிழருக்கு சின்னம், மைக் சின்னம். அது உலக தமிழர்கள் மத்தியில் தன் படத்துக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்கிற ஒரு வியாபார நோக்கம், எதுவுமே இல்லை. பட் சீமான் அதை என்டால்ஸ் பண்ணாரு, தம்பி எனக்காக போட்டிருக்காங்க. திரும்ப மீண்டும் ஒரு ஈரோடு விக்கிரவாண்டி வரும்போது நடுல வச்சார். அந்த இடத்துல சிவகார்த்தியின் சீமான பார்த்த பிறகுதான் அரசியலும் சினிமாவும் பின்னி பிணைந்து சில விஷயங்கள் இங்க ஓடுது. உணர்ச்சி மிகுந்த சூழல் சாதிக்கலாம். எலிஜிபிலிட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். மணி கடந்த கால தரவுகள் விஜய்க்கு
பலவீனத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கா அப்படி கட்டுறது? அவரு இடைத்தேர்தல்ல இருந்து விலகி போனாரு, கேண்டிடேட் இல்லை, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சரி, என்னெல்லாம் செய்யலைன்றதை வச்சு இப்போ அடுத்து என்ன நடக்கும்ன்றதை அப்படியே நம்ம யூகிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. சரி, நாளைக்கு வந்து சிபிஐ ஆஃபீஸில் வந்து விஜய் கட்சியிலேருந்து ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் எல்லாரும் அப்பியர் ஆகுறாங்க. ஓகே, இது ஒரு உபரி தகவல். ஒரு ஸ்மால் விண்டோ எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா இதை சேர்த்து தான் பார்க்கணும். இதையும் சேர்த்து பார்க்கலாம். ஜீவா, சுருக்கமா. அதாவது அபரிதமான ரசிக பலத்துடன் இதற்கு முன்னாடி வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்துடன் இவரை ஒப்பிட முடியாது. இவருக்கு இருப்பது அபரிதமான ரசிக பலம் மட்டுமே. சரி. ஆனா எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்துக்கு அதோடு சேர்த்து கட்டமைப்பும் ஏற்கனவே ஒரு பின்னணியும் இருந்தது என்பதையும் பார்க்கணும் நாம். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது